ஷெர்லின் ஜோஸ். நான் பிகாம் சிஎஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். தென் ட்ரோன் டெக்னாலஜி படிச்சிருக்கேன். அண்ட் தென் இப்போ வந்து ஒரு எம்என்சியில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ சமீப காலமாக வந்து இப்போ திருநங்கைகளுடைய பிரச்சனைகள் வந்து சமூக வலைதளத்தில் ரொம்பவுமே பரவலாக பேசப்பட்டுக்கிட்டே வருது. வந்து இப்போ பொதுமக்களுக்கும் சரி, இந்த அரசுக்கும் சரி, இந்த இந்த சமூகத்தினருக்குள்ள என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இருந்தது. அந்த ஒரு காலகட்டம் இருந்தது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நிறைய விஷயங்கள் வந்து சமூக வலைதளத்தில் போகிறதுனால இப்படியெல்லாம் நடக்குதா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து வியப்படைகிற அளவுக்கு வந்து பிரச்சனைகள் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம வந்து என்ன முடிவுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு என்ன முடிவுக்கு போகலாங்கிறதுக்கு நம்ம போக முடியும். ஃபர்ஸ்ட் இந்த ஜமாத்துங்கிற முறை ஒன்று இருக்குது. இது ஆல் ஓவர் இந்தியாவிலேயே வந்து ஜமாத்து அப்படிங்கிற ஒரு முறை இருக்குது. இதை கேட்ட உடனே முஸ்லீம் தோழர்கள் யாரும் வந்து ட்ரிகர் ஆக வேண்டாம். இது ஜமாத்துங்கிறது வந்து முஸ்லீமோட டேர்ம் கிடையாது. இது எப்படி அப்படின்னா, அந்த காலத்துல திருநங்கைகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தன்னை சார்ந்து வரக்கூடிய திருநங்கைகள் எல்லாத்தையும் ஒரு உறவுமுறை ஏற்படுத்தி, அம்மா பொண்ணு ஆயா இந்த மாதிரி ஒரு உறவுமுறை ஏற்படுத்தி ஒரு குழுவாக வாழ்வதற்கு பேர் தான் இந்த ஜமாத்துங்கிறது முறை. ஸோ இந்த ஆதி காலத்துல வந்து இந்த ஜமாத் முறைங்கிறது ரொம்ப முற்போக்கு சிந்தனையோட செயல்பட்டு வந்தது. என்ன முற்போக்கு சிந்தனை அப்படின்னா, ஆதி காலத்துல இப்ப என்ன மாதிரி உள்ளவங்க வந்து நல்லா புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல மட்டும்தான் என்னோட பெத்தவங்க வீட்டுல இருக்கிற சுதந்திரம் பறி போனதுக்கு அப்புறம் தான் நான் என்னோட வாழ்க்கையை நானா வாழ முடியலைங்கிற ஒரு வருத்தத்து நிமித்தம் தான் நான் என்ன மாதிரியே சார்ந்த ஒரு திருநங்கையை சார்ந்து நான் போறேன். இது ஆதி காலத்துல 100% ஒரு முற்போக்கு சிந்தனையோட செயல்பட்டது. இதன் மூலமா வந்து நிறைய திருநங்கைகளுடைய வாழ்வாதாரமும் வாழ்க்கையும் காப்பாற்றப்பட்டதே என்பதே ஒரு ஒரு உண்மைன்னு கூட நம்ம சொல்லலாம் 100%. ஆனா இப்போ இந்த காலத்துல காலம் மருவி இந்த காலத்துல வந்து இந்த ஜமாத் முறை, அதாவது குழுவாக சேர்ந்து வாழும் திருநங்கைகள் முறையான ஜமாத் முறை இந்த காலகட்டத்துல தேவையா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து தேவையே கிடையாது. யாருக்கு அப்படின்னா இளம் திருநங்கைகளுக்கு கண்டிப்பா தேவை கிடையாது. இதோட இந்த ஜமாத்துங்கிற முறையில இருக்கிற சில இழிவான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்னால மட்டும்தான் இப்ப வர்ற இளம் திருநங்கைகளுக்கு இந்த ஜமாத் சிஸ்டம்ங்கிறது தேவையே கிடையாது. இது ஒரு என்ன சொல்ல அப்படின்னா ஒரு பிற்போக்குத்தனமா வந்து செயல்படக்கூடிய ஒரு அமைப்பா வந்து மாறிடுச்சு. ஆதி காலத்துல உயிரை காப்பாத்தின இதே அமைப்புங்கிறது இப்ப வந்து பாத்தீங்கன்னா முழுக்க பணத்தால மட்டுமே முடிவெடுக்கக்கூடிய, பணத்தால மட்டுமே செயல்படக்கூடிய ஒரு அமைப்பா தான் இருக்குது. இது வந்து முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும். ஏன் தவிர்க்கப்பட வேண்டும் அப்படின்னா, இன்னைக்கு இந்த ஒட்டுமொத்த இந்தியா, எஸ்பெஷலி தமிழ்நாடு எதிர்பார்க்கிற இந்த சமூகம் நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஒடுக்கப்பட்ட சமூகமானது இன்னமுமே பாலியல் தொழில் மற்றும் பிச்சை எடுப்பதிலேயே சுத்தி அந்த உலகத்தை சுத்தி இருக்குங்கிறது வருத்தம் நிறைய பேருக்கு இருக்குது. இது மாறணும் அப்படின்னா இந்த சிஸ்டம் கண்டிப்பா மாறணும். இல்லைன்னா இந்த சிஸ்டம் அறவே நீக்கப்பட வேண்டும். சரி, இந்த சிஸ்டத்தை வந்து ஏன் வந்து இவ்வளவு தூரம் வந்து மந்த்ராமா இதை வந்து தைரியமா இதை வெளிக்கொண்டு வந்ததுதான் மிகப்பெரிய வந்து அதிசயம் எனக்கெல்லாம். ஏன்னா இந்த விஷயத்தை பத்தி மந்த்ராமா ஃபர்ஸ்ட் பேசினாங்க, ரெண்டாவது நான் வந்தேன். அப்ப ஃபர்ஸ்ட் ரெண்டு தான் நம்பிக்கை, ரெண்டு எண்ணம் தான் இங்க இருக்குது, சரிங்களா? ஆனா இதை வந்து வெளியே கொண்டு வந்ததை ஏன் நான் அதிசயம் அப்படி சொல்றேன் அப்படின்னா, எல்லாருக்குமே ஒரு பயம். ஏன் பயம்? இந்த அமைப்பானது முழுக்க செயல்படுறதற்கு முக்கிய காரணமே ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள திருநங்கைகள், மூத்த திருநங்கைகள், அதாவது நாயக் என்று அவர்களை குறிப்பிடுவார்கள். இப்ப நாயக் இருக்காங்க அப்படின்னா அந்த நாயக்கு காலத்துக்கு அப்புறம் அவர்களோட நிறத்தை நிரப்புறதுக்கு இன்னொரு நாயக்கு வந்து உள்ள இருப்பாங்க. சோ இப்படிதான் இந்த சிஸ்டம் போகுது. சரி, இது எப்படி இளம் திருநங்கைகளை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா, இவங்களோட சீனியாரிட்டி படி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்னைக்கு நான் உள்ள நுழைஞ்சிருக்கேன் அப்படின்னா, இன்னைக்கு நான் வந்து மூக்கு காது குத்தி சர்ஜரி எல்லாம் பண்ணிட்டு ஒரு லெவலுக்கு போயிட்டேன் அப்படின்னா, எனக்கு கீழே ஒரு 10 திருநங்கைகளை சேர்த்துட்டேன் அப்படின்னா நான் கொஞ்சம் பலசாலி. அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே சீனியாரிட்டி போக போக எப்படி அது இதாகும் அப்படின்னா, என்னோட உறவு முறைகளை என்னோட பரிவாரம் எல்லாத்தையுமே நான் பெருக்கிக்கிட்டே போறதுனால வந்து இந்த சீனியாரிட்டி வந்து அதிகமாகிக்கிட்டே போகும். இப்படியே மேல போயிட்டு அந்த நாய்க்குங்க இருக்கிற இடத்துல நானும் உட்காரலாம், சரிங்களா? இதுல எந்தவித பிற்போக்குத்தனமும் கிடையாது. சரி, இந்த இதுல அப்படி என்னதான் நடக்குது? முழுக்க பணம் சார்ந்த விஷயம் தான் நடக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது என்ன அப்படி நடக்குது அப்படின்னா,
பாலியல் தொழிலும் பிச்சை எடுப்பதும் தான் இந்த சமூகம் இட்ட வழி. அது ஆதி காலத்துல வந்து இப்படி இருந்தது, நாங்க அதை தான் காலங்காலமா பண்ணிக்கிறோம். ஆனா இப்போ அப்படி கிடையாது. இன்னைக்கு அரசு வந்து நிறைய நலத்திட்ட உதவிகள், எங்களுக்கு எது தனி வரையறை தனி விஷயங்கள் கொள்கையெல்லாம் எங்களுக்கு எதுவுமே கொடுக்கல, நிறைய நலத்திட்ட உதவிகள் பண்றாங்க. இதை வச்சு ஒன்னோ ரெண்டு என்ன மாதிரி அத்தி பூத்தார் போல அங்கங்க வந்து ஒரு ஆள் மேல வர்றாங்க. சரிங்களா? சோ அந்த விஷயம் நடக்குது. ஸோ பாலியல் தொழில் பிச்சை எடுக்கிறதுல மெயினாக வந்து இந்த விஷயம் செயல்படுது, பணத்தை வச்சு செயல்படுது. இன்னொன்று, இளம் திருநங்கைகள் இதில் மெயினாக என்ன பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா, பெற்றவங்க வந்து தன்னை வந்து ஏத்துக்காத தருணத்துல தன்னை மாதிரி தேடுறவங்க வந்து சரிவர இல்லாத ஒரே காரணத்தினாலையும் இந்த மாற்றுப்பாலின குழந்தைகள் வந்து பாதிக்கப்படுறாங்க. இப்போ எல்லாருமே இப்ப அம்மா அப்பா இருந்துமே வந்து நிறைய குழந்தைகள் சரிவர வளர்றதில்ல. அப்படி இருக்கிறப்போ என்னை வீட்டுல ஏத்துக்காதப்போ நான் என்ன மாதிரி உள்ளவங்களை தேடி வர்றேன். தேடி வந்தப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அங்கேயுமே எனக்கு ஒரு அநீதி நடக்குது. சரிங்களா? இதுல முதல் குற்றவாளியா நான் என்ன பொறுத்த வரைக்கும் சொல்றது என்ன அப்படின்னா, பேரண்ட்ஸ் தான். ஸோ ஒரு குடும்பம் ஒரு மாற்றுப்பாலின குழந்தையை ஏத்துக்கிட்டாலே இவ்வளவு தூரம் நம்ம வெளியே வந்து இவ்வளவு தூரம் போராட்டம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது, கொடி பிடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது, நிறைய இழிவான சூழ்நிலைகளை சந்திக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. ஸோ பெத்தவங்க ஏத்துக்கிட்டாலே இங்க 100% அல்ல 200% பிரச்சனைகள் முடிந்தாற்போல். சரிங்களா? ஆனா பெத்தவங்க ஏத்துக்கிறது கிடையாது. சரி, இவங்க வந்து நம்மளை வெளியே விட்டு அனுப்பிட்டாங்க. இப்ப நம்ம என்ன பண்றோம், நம்ம இந்த ஜமாத் லீடர்ஸ் கிட்ட வரோம். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இதை முழுக்க முழுக்க ஒரு தொழிலுக்கு தேவையான ஆதாயமா பயன்படுத்துறாங்க. இங்க பணம் தான் விளையாடுது. அப்படி என்ன இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், இங்க பணம் எப்படி விளையாடுது? ஃபர்ஸ்ட் ஒரு திருநங்கை முதற்கட்டமா உள்ள வரும்போது அவளுக்கு இருக்கும் பெண்ணாக மாறக்கூடிய அந்த உணர்வை இவங்க என்ன பண்றாங்கன்னா கேட்ச் பண்ணி இவங்க வந்து ஆதாயமா பயன்படுத்துவாங்க. ஃபர்ஸ்ட் விஷயமே இதுதான். என்ன அப்படி சர்ஜரி பண்ணணுங்கிற விஷயம். நீ எனக்கு வந்து காலங்காலமா ஒரு வருஷம் 1.5 வருஷம் எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து நீ வந்து பணம் சேர்த்துத்தா. இப்ப பணத்துக்கு எங்க போவேன்? சமூகம் இட்ட வழியான பாலியல் தொழிலும் பிச்சை எடுப்பது மட்டும்தான். சரிங்களா? இதன் மூலமா நான் என்ன பண்ணுவேன்? சம்பாதிச்சு கொடுப்பேன். அப்போ 1 இயர்ல நான் வந்து சம்பாதிச்சு கொடுக்கறதை இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்ன்னு சொல்லிட்டு சம்பாதிச்சுக்கிட்டே வாங்கிட்டே இருந்து அந்த திருநங்கை இவங்களுக்கு முழுக்க முழுக்க ஒரு சொம்பு தூக்குற தனமா, அதாவது அடிமைத்தனமா இருந்தா மட்டும்தான் அந்த திருநங்கைக்கு வந்து சர்ஜரிங்கிற விஷயமே பண்ணி தருவாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அசால்ட்டா அடிச்சு வெளியே அனுப்புவாங்க. இல்லைன்னா இன்னமுமே இது ஒரு வழக்கமா பயன்படுத்துறாங்க இந்த சிஸ்டத்துல. போலீஸ் ஸ்டேஷன்ல என் செயினை திருடிட்டு போயிட்டா, என் வீட்டுல உள்ள பொருளை திருடிட்டு போயிட்டான்னு அந்த இளம் திருநங்கை மேல தவறான வந்து பொய் புகார் அளித்து அந்த இளம் திருநங்கைக்கு வந்து நடக்கக்கூடிய சர்ஜரியை கேன்சல் பண்ணிடுவாங்க. இதுதான் மெயின் விஷயம். ஏன் அப்படின்னா தான் செலவழிக்கிற போற பணத்தை வந்து ஸ்டாப் பண்றது அந்த இடத்துல. சோ இதுவும் ஒரு அநீதி வந்து அந்த திருநங்கைக்கு நடக்குது. ரெண்டாவது என்னன்னா, அந்த திருநங்கை தன்னை வந்து பெண்ணா உணர்றப்போ தான் வந்து ஒரு சக பெண்கள் மாதிரி அழகா வந்து ஒரு நல்லா வந்து வயசுக்கு வந்த ஃபங்க்ஷன்லாம் பண்ணணும்னு சொல்லுவாங்கல்ல, இதுலயும் ஒரு அநீதி நடக்குது. நீ எனக்கு இவ்வளவு கொடுத்தா நான் இவ்வளவு பண்ணி தருவேன் அப்படின்னு. அடுத்து ஒரு அநீதி நடக்கும். என்ன அப்படின்னா, இப்ப திருநங்கைகள் குடும்பமா வாழ்றாங்க அப்படின்னா, நான் இந்த குடும்பத்துக்கு போனேன் அப்படின்னா எனக்கு உண்டான பணம் நான் இந்த வீட்டுல இருந்து அங்க பண்ணா அங்க ஒரு பணம் செட்டில் பண்ணணும், இங்க இருந்து இங்க ஒரு செட்டில் பண்ணணும், வீடெல்லாம் மாறினா எங்களுக்குள்ளேயே ஃபேமிலியா வாழ்றப்போ இங்கிட்டு மாறினா செட்டில் பண்ணணும். அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா, மேல கீழங்கிற ஒரு விஷயம் இருக்குது இங்க இந்த இடத்துல. நான் சொன்னேன் பாத்தீங்களா சீனியாரிட்டி. என்னன்னா, நான் முடிய விரிச்சு போட்டா ஒரு பெரியவங்களை பார்த்தா வந்து ஒரு பயம் வரும். முடிய விரிச்சு போடக்கூடாது, அவங்க என் துணி வந்து அவங்க மேல படக்கூடாது. சகஜமா என்னோட அம்மா அப்பாவா நான் பழகணும்னு நினைக்கிற உறவோட அப்படி பழகக்கூடிய ஒரு சூழ்நிலையவே அவங்க ஏற்படுத்த தர மாட்டாங்க. நான் இதை தான் முன்பு ஒரு யூடியூப்லயே நான் சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னா, ஜாதிக்கு ஈக்குவலா தான் இதை சொல்லியிருப்பேன். இன்னுமே நவீன தீண்டாமை அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ இன்னைக்கு இந்த சமூகம் இந்த ஜமாத்துங்கிற சிஸ்டம் மாறினா எங்களை மாதிரி இடம் திருநங்கைகள் எல்லாருமே ஒரு நல்ல லெவலுக்கு ரீச் ஆகலாம். இந்த சமூகம் எதிர்பார்க்கிற ஒரு நல்ல விஷயங்கள், நிறைய விஷயங்கள் நம்ம மாற்றத்தை கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் என்னோட தரப்புல இருந்து நான் சொல்லுவேன். இந்த சிஸ்டம் முழுக்க வந்து ஒரு தீண்டாமை எல்லாமே இந்த சிஸ்டத்துல இருக்குது. ஸோ ஒட்டுமொத்தமாக நான் வந்து என்ன சொல்வேன் அப்படின்னா, இந்த சிஸ்டம் தேவை கிடையாதுன்னு சொல்லுவேன். நான் திரும்பவும் சொல்றேன், இது முற்போக்கா செயல்பட்ட ஒரு அழகான குடும்ப கட்டமைப்பு. ஆனா இப்போ அது முழுக்க பணம் சார்ந்ததாக மட்டுமே இருக்குது. இது வந்து எதிர்காலத்துல வர்ற திருநங்கைகளுக்கு மிகவும் ஆபத்து. இன்னைக்கு 45 வயசுல ஒரு திருநங்கை அம்மா வந்து நான் வந்து போர்க்கொடி தூக்குறேன், இந்த மாதிரி நிறைய அநியாயம் நடக்குதுன்னு சொல்ல வராங்கன்னா, நாங்க
எந்த சுதந்திரத்துக்காக வெளியே வந்தோமோ அதே சுதந்திரம் வேற ஒரு பாணியில வந்து பறிக்கப்படுது. நாங்க வந்து அடிமைக்குள்ளாகிறோம், எங்களை வந்து கொடுமைப்படுத்துறாங்க. ஸோ இந்த ஒரு சிஸ்டம் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அது ஒட்டுமொத்தமா நம்ம வந்து குறை சொல்லிட முடியாது. சிஸ்டத்துல சில சேஞ்சஸையும் கொண்டு வந்து இந்த பிரச்சனைகளை நிவர்த்தி பண்ணலாம். என்ன சேஞ்சஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், ஒரு திருநங்கைய 18 இயர்ஸ்க்கு மேல உள்ள ஒரு திருநங்கையை தான் அவங்க கண்டிப்பா அடாப்ட் பண்ணணும். அவங்க கூட சேர்த்துக்கிறதா இருந்தா, அந்த திருநங்கையோட விருப்பம் இருந்தா, அவங்க பெத்தவங்க வந்து அவங்கள வந்து வெளியே துரத்துறாங்க அப்படின்னா, இப்ப பெத்தவங்க வெளியே துரத்துறப்போ இந்த திருநங்கை தானா டக்குன்னு வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன் அப்படிலாம் சேர்த்துக்க கூடாது. லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க பேரண்ட்ஸை வர வச்சு பேசி, அவங்க பேரண்ட்ஸ் வந்து நாங்க ஏத்துக்க உடன்பாடு இல்லை அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அந்த திருநங்கையை சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது என்னன்னா, இந்த சிஸ்டத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா, இளம் திருநங்கைகளோட கல்வியை வந்து ஊக்குவிக்கலாம். இன்னைக்கு கல்வி கொடுத்தால் எல்லா விஷயமே எனக்கு தெரிஞ்சு ஈஸியா நம்ம வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற விஷயம் ஈஸியா நம்மளை தேடி வரும். ஸோ இளம் திருநங்கைகளோட கல்வியை இந்த சிஸ்டம் கண்டிப்பாக ஊக்குவிக்க வேண்டும். மூணாவது என்னன்னா, ஒரு திருநங்கையா பார்க்காம அது ஒரு உயிர். அந்த உயிருக்கு வந்து கண்டிப்பா இவங்க தரமான அறுவை சிகிச்சை கண்டிப்பா செய்யணும். பணம் மட்டுமே இவங்களோட நோக்கமா இருக்குது. ஸோ கண்டிப்பா வந்து அறுவை சிகிச்சை வந்து தரமானதாக இருக்கப்பட வேண்டும். சரிங்களா? அடுத்து என்ன அப்படின்னா, முடிஞ்ச அளவு இவங்க இந்த இனிஷியல் ஸ்டேஜ்லயே அவங்களோட பெத்தவங்க கிட்ட சேர்க்க வந்து முயற்சி பண்ணணும். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு திருநங்கை வெளியே வர்றாங்க அப்படின்னா, இவங்களை நான் சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னா, இன்னைக்கு இவங்க வந்து ஒரு அம்மா அப்பா ஸ்தானத்துல இருந்து கண்டிப்பா ஒரு நேர் வழியில கண்டிப்பா கொண்டு போக முடியாது. அந்த அளவுக்கு வல்னரபிள் கம்யூனிட்டியா தான் நாங்க இருக்கோம். அப்படி இருக்கிறப்போ இந்த கம்யூனிட்டி வந்து அப்படியே வந்து ஒவ்வொரு ஆளா வந்து உருவாக்கி இன்னைக்கு வந்து நாய்க்கு கல்நாய்க்கு அப்படிங்கிற ஒரு பொசிஷன்ல ஒரு திருநங்கை கொண்டு வந்து நுப்பாட்டி இது ஒரு சைக்கிளா போறதுக்கு, இது ஒரு சைக்கிளா போறதுக்கு, இந்த சிஸ்டம் போறதுக்கு நம்ம வந்து தடை செய்யணும். அதுக்கு மிக ஒரு சிறந்த ஆயுதமா நான் பாக்குறது என்ன அப்படின்னா, கல்வி மட்டும்தான். சோ கல்வி இடைநீட்டல வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா தடை செய்ய வேண்டும் இந்த இடத்துல. சோ கல்வியை வந்து நம்ம ஊக்குவிக்க வேண்டும். அடுத்து வந்து என்ன அப்படின்னா, முதல் எதிரியா நான் ஃபேமிலியை சொன்னேன். ரெண்டாவது எதிரியா வந்து இப்ப நாங்க நம்பி வந்தோம், என் ஃபேமிலியில இருந்து தான் நம்பி நான் வந்து இங்க சிஸ்டம்ல வரேன். இங்க சிஸ்டம்லயும் எனக்கு ஒரு அநீதி நடக்குது. அப்ப எனக்கு இந்த நேரத்துல யார் கரம் கொடுக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா அரசு தான் கரம் கொடுக்கணும். அரசு செய்ய வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா, இன்னைக்கு நான் வந்து படிச்சிருக்கேன் அப்படின்னா, நான் வந்து சக மனுஷன் மாதிரி ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போகணும் அப்படின்னா எனக்கு உண்டான ரிசர்வேஷன் எனக்கு வேணும். கல்வி, வேலை வாய்ப்பு கண்டிப்பா எனக்கு வேணும். இதுல எல்லாத்துலயுமே எனக்கு இடஒதுக்கீடு வேணும். இதை வந்து இந்த அரசு வந்து ஒரு கைகோர்க்கும் விதமா இதை பண்ணினாலே பாதி பிரச்சனை முடிஞ்சது போல். இன்னைக்கு என் கையில அதிகாரம் வந்தாதான் நிறைய விஷயங்கள் நான் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இப்போ உள்ள சமூகம். அப்படி இருக்கிறப்ப என் கையில அதிகாரம் வர்றதுக்கு நான் வெயிட் பண்ணல. எனக்கு நீங்க வந்து அடிப்படை உரிமைகளே தராத போது எனக்கு வந்து நான் எப்படி அதிகாரத்துக்கு வர முடியும்? என்ன மாதிரி உள்ளவங்களை வந்து நான் தேத்த முடியும்? ஸோ இவ்வளவு விஷயங்கள் இதுல இருக்குது. ஸோ அரசு வந்து இதுக்கு வந்து தக்க நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். இன்னொன்னு என்னன்னா, படிக்கக்கூடிய இளம் திருநங்கைகளுக்கு ஊக்கத்தொகையும் வந்து அரசு வழங்கணும். அப்பனாதான் அவங்களோட வாழ்க்கையை வந்து பார்த்துக்கிட்டு ஒரு லைஃப் போவாங்க. அவங்க படிப்புக்கு மட்டுமே இப்ப தமிழக அரசு வந்து ஃபீஸ் எல்லாம் கட்டுறதுக்கு உதவி செஞ்சிருக்காங்க. இது மட்டும் தவிர்த்து ஊக்கத்தொகையும் எங்களுக்கு கொடுக்கணும். இப்ப நான் இன்னொன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் இன்னமும் ஏ கேட்டகரியில தான் இருக்கேன். ஃபுட் ஷெல்டர் க்ளோசிங்ல தான் இன்னமும் இருக்கேன். இதை நிவர்த்தி பண்றதுக்குன்னா அந்த பாலியல் தொழில் பிச்சை எடுக்கிறதுக்கு போறேன். இதை நான் நிவர்த்தி பண்றதுக்கு தான் யாருக்கு போறேன்? இந்த ஜமாத்துங்கிற சிஸ்டத்துக்கு போறேன். இதுல நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு தான் நான் எங்க போறேன்? ஜமாத்துங்கிற சிஸ்டத்துக்கு போறேன். ஒண்ணு, இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு பாலியல் தொழில் பிச்சை எடுக்கிறது மட்டும்தான் இந்த வரையறை மட்டும்தான் இல்ல, இதை தாண்டி உங்களுக்கு நிறைய கொடுக்குறோம் அப்படின்னா, நான் சொல்ற விஷயம், எங்களை மாதிரி படிக்கக்கூடிய திருநங்கைகளை நீங்க ஊக்குவிக்க விரும்பா அந்த அரசு வந்து ஊக்கத்தொகை கொடுக்கணும். படிக்கக்கூடிய திருநங்கைகளுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு அன்பு இல்லம் கட்டலாம். படிக்கக்கூடிய திருநங்கைகளுக்கு ஒரு நல்ல அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் ஏற்படுத்தி தரலாம். ஸோ எனக்கு உணவு, உடை, இருப்பிடம் இருந்தா கல்வி எனக்கு ஃப்ரீயா இருக்குது. இந்த தமிழக அரசு அதை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ மற்றபடி வந்து எனக்கு வந்து வேற எந்த இதுமே தேவை இருக்காது. நானும் என்ன மாதிரி ஒருத்தவங்களை தேடி அங்கேயும் போய் பாலியல் தொழில் பண்ணிட்டு கஷ்டப்பட்டு சீரழிஞ்சு திரும்ப அங்க ஒரு சமூகத்துல வந்து ஒரு பேடான ஒரு ரோலா நானும் இருக்க மாட்டேன். ஸோ ஒரு இளம் திருநங்கையா என்னோட சார்பா மந்த்ராமா முன்னெடுப்புல நான் என்னோட தரப்புல இந்த விஷயங்கள்லாம் பேசியிருக்கேன். இதை பத்தி அது அரசு அதிகாரிகளுக்கும் சரி, இதை பாக்குறவங்களும் சரி நிறைய புரிதல் இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.